ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி கீரோட மேப் பற்றி நம்ம பார்க்கலாம். கீரோட மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வண்டியிலுமே உங்களுக்கு இந்த கீரோட பிடியிலேயே டீட்டெயிலாக மேப் வந்துடும். இருந்தாலும் இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும். இது இப்போ எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நியூட்ரலில் இருக்குது. நியூட்ரல் அப்படின்றது பார்த்திங்கன்னா தேர்ட், ஃபோர்த், சென்ட்ரல் நியூட்ரல். இப்போது இதில் ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி ஃபஸ்ட் எல் ஷேப். இதுக்கான உங்களுக்கு விரிவான விளக்கம் உங்களுக்கு நான் சைடில் ஒரு படமாக காமிக்கிறேன், அது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கேயே நீங்கள் லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட். தேர்ட் கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் நியூட்ரல் பண்ணி லிஃப்ட்டை இந்த இடத்துல விடுங்க, உங்களுக்கு சென்டருக்கு வந்துடும். அதுக்கு மேலே தேர்ட். ஃபோர்த் நியூட்ரல், ஃபோர்த் சென்டர் நியூட்ரல். ஓகேங்களா? எல்லா கியருக்குமே இந்த சென்டர் தாண்டி தான் உங்களுக்கு கியர் விடும். சரி, இப்போ ஃபிஃப்த்து கியர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேருந்து நியூட்ரல் நம்ம எப்படி இங்கே செகண்ட்லேருந்து தேர்ட் போடுறோமோ அதே கான்செப்ட், ஆனால் இதில் நீங்கள் அணைச்சி போடணும். இது ஃபிஃப்த்து கியர். ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா லாக் வருது எல்லா வண்டிக்குமே. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கியருக்கு பக்கத்தில் வருது பார்த்தீங்களா, இது மட்டும் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாக் வரும். சில வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கியருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு லாக் வராது. அதாவது உங்கள் பக்கம் டிரைவர் பக்கம் வந்துச்சுன்னா ரிவர்ஸு லாக் வராது. ஃபஸ்ட்டு கியருக்கு அந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாக் வரும். இப்போ இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கீழே ஒரு சின்ன நேப் இருக்கும், அது உங்களுக்கு விரல் வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதை லைட்டாக மேலே தூக்கி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும். இது ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு லைட்டாக பீப் சவுண்ட் வரும். இது ரிவர்ஸ் கியர். மறுபடியும் நியூட்ரல் பண்ணுறதுக்கு அந்த லாக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வெறும் நியூட்ரல் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கியர் போடும்போது உங்களுக்கு டவுட் வரலாம், என்னடா இது ஃபஸ்ட் கியர் போடும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் போயிடுமா அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். கண்டிப்பாக போகாது. ஏன்னா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லாஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கியருக்கு போகாது. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோர்த் கியரில் போயிட்டே இருப்போம். திடீர்னு உங்களுக்கு ஒரு வேகத்தடை வரலாம், இல்லை நீங்கள் ஸ்லோ பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். அப்படி ஸ்லோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கிளச்சை அழுத்தி பிரேக் அழுத்திடுறீங்க. பிரேக் அழுத்தின பிறகு வேகம் குறைஞ்சிருது. என்ன வேகம் குறைஞ்சிருக்கு? இப்போ ஒரு 40 கிலோமீட்டரில் போகிறீங்க, ஸ்பீடாக 40 ஒரு 50 கிலோமீட்டரில் போகிறீங்க அப்படின்னா அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியரை குறைக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கியர் போடணும். இல்லை ஒரு 25+ இருக்குது, 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா தேர்ட் கியர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டெட் ஸ்லோ வண்டி நிற்கிற ஸ்டேஜ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு தான் ஃபஸ்ட் கியர் போடணும். இப்போது பாருங்கள், ஃபோர்த்தில் இருக்குது. ஃபோர்த்துலேருந்து நீங்கள் தேர்டுக்கு டைரெக்டாக வரலாம். நியூட்ரல் செகண்ட், அதேமாரி நியூட்ரல், ஃபோர்த்துலேருந்து டைரெக்டாக தேர்ட், நியூட்ரல். எந்த கியர் வேணும், அதாவது குறைக்கிறதா இருந்தால் மட்டும் எந்த கியர் என்ன வேகம் இருக்குதோ அதை நீங்கள் டைரெக்டாக குறைச்சிக்கலாம். ஆனால் மறுபடியும் செகண்ட்லேருந்து இப்போ நீங்கள் வேகத்தை கூட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்டுக்கு போயிட்டு தான் ஃபோர்த்துக்கு வரணும். ஓகேங்களா? அதாவது படிப்படியாக தான் கியரை ஏற்றணும். குறைக்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன வேகம் போயிட்டுருக்கீங்க, அதாவது என்ன வேகம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கியரை நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணலைங்க. ஃபிஃப்த்து கியரில் இருக்குது, டைரெக்டாக நீங்கள் செகண்டுக்கு வரலாம். இல்லை வண்டி நின்றுச்சு, ஃபிஃப்த்து கியரில் போயிட்டுருக்க வண்டி ஸ்டாப் பண்ணுற சுச்சுவேஷன் அப்படின்னா கிளச்சு பிரேக்கை யூஸ் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபஸ்ட் கியர். மறுபடியும் போகலான்னா மட்டும் ஃபஸ்ட் கியர் போடுங்க. இல்லை கொஞ்சம் நேரம் நிற்கிறோம், கொஞ்சம் நேரம் இல்லை, ஏதோ மூமெண்ட் இல்லைன்னா நீங்கள் நியூட்ரலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளச்சை விடணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கியர் நியூட்ரலில் இருக்கும்போது நம்ம வண்டியை விட்டு இறங்கி போகலாமா, அதாவது டிரைவர் வந்து இறங்கி போகலாமா அப்படின்னாக்கா, வண்டியில் லெஃப்ட் சைடு அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் யாரும் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு இறங்கி போகலாம். இல்லை பசங்க யாராவது உக்காண்ட்ருக்காங்க, யாராவது பெரியவங்க இந்த மாதிரி வயசான ஆளுங்க இல்லை யாராவது உக்காண்ட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறது சேஃப். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கியரில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிவிட்டு வண்டியிலேருந்து இறங்குங்க. இது வந்து நம்ம டூ வீலரில் எப்படி சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு இறங்குறோம், அதேமாதிரி சைடு ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறோம். இந்த மாதிரி இந்த கான்செப்டுக்கு நீங்கள் இதை கொண்டு வந்துடணும். நீங்கள் பழகும்போதே இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இதில் ஏதாவது சின்ன சின்ன மறதியோ இல்லை சின்ன சின்ன அவசரப்பட்டு நம்ம செய்கிற தப்பு தான் உங்களுக்கு வந்து ஒரு 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 பாயிண்ட் மாதிரி அப்படியே உக்காந்துரும். அதாவது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் இந்த சின்ன சின்ன தப்புங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுக்கும் போது ரிலாக்ஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக செய்யுங்க. பொறுமை தான் ரொம்ப டிரைவிங்க்கு முக்கியமான ஒரு கான்செப்ட். அதனால் என்ன பண்ணுங்கள், பொறுமையை கையாளுங்க. எது செஞ்சாலிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த டவுட் வந்து என்னென்னா, டிரைவிங்க்கு வரவங்க கிட்ட வர டவுட், அதாவது என்கிட்ட டிரைவிங்க்கு வரவங்க கிட்ட வர டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5th கியரில் ஃபாஸ்ட்டாக போகிறோம். அப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் வருது, இந்த மாதிரி திடீர்னு நாய் குறுக்க வந்துடுது, ஸ்பீட் பிரேக் நான் கவனிக்காமல் கிட்ட போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளச்சை அழுத்தக்கூடாது, டைரெக்டாக பிரேக்கை தான் அப்ளை பண்ணணும். அப்படி பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஜின் பிரேக் ப்ளஸ்ஸு பிரேக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன்றா வேலை செய்கிறதுனால வண்டி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அடங்கும். அப்படி ஃபாஸ்ட்டாக அடங்குறதுனால வண்டி உங்களுக்கு கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும், ரோட் கிரிப்பு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு வண்டி கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளச் அதாவது ஓரளவுக்கு வேகம் உங்கள் கட்டுக்குள்ளே வந்த பிறகு அதுக்கப்புறம் கிளச்சை நீங்கள் அழுத்தணும். கிளச்சையும் மறந்துடக்கூடாது, கிளச்சும் அழுத்தணும் கட்டாயம். ஏன் கிளச்சை அழுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளச்சை கண்டிப்பாக அழுத்தி தான் ஆகணும். அப்படி கிளச்சை அழுத்தினா மட்டும்தான் வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கும். கிளச்சை அழுத்தின பிறகு தான் நீங்கள் வண்டி அந்த கியரை குறைக்கிறதோ இல்லை அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன கியர் நீங்கள் போடணுமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், இந்த நியூட்ரல் நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். நியூட்ரல் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல், செகண்ட், தேர்ட் கியர் நியூட்ரல், ஜஸ்ட் நியூட்ரல், அதுக்கப்புறம் தேர்ட், ஃபோர்த் நியூட்ரல், ஃபோர்த் நியூட்ரல், ஃபிஃப்த் நியூட்ரல். நியூட்ரல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதுவாக தானாக கியர் லிஃப்ட் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் தான் நிற்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லாஸ்ட்டு தள்ளுங்க, மறுபடியும் இந்த லாஸ்ட்டு தள்ளுங்க. பாருங்கள், அந்த லாஸ்ட்டு லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் போகும். நான் லாக்கை ரிலீஸ் பண்ணல, ஜஸ்ட்டு தள்ளி பிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நேராக இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட்டு தள்ளுறேன், ஃபிஃப்த்துக்கு நேராக இருக்குது. கீழே எதுவும் கியர் கிடையாது. பாருங்கள், கீழே தள்ளுறேன் போல. ஓகே, இப்போ நான் நடுவில் விட்டுட்டேன். அப்போது நடுவில் இருக்கிறது தான் தேர்ட், ஃபோர்த், இது நியூட்ரல். ஃபிஃப்த்து நீங்கள் அணைச்சி போடுறீங்க, மறுபடியும் நியூட்ரல் பண்ணி நீங்கள் விட்டுட்டிங்கனாலே தேர்டுக்கு நடுவில் வந்துடும். இப்போ இங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸ் போடணும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் தள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிவர்ஸ்க்கு கரெக்டாக விழும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரிவர்ஸு, லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன், தள்ளி மேலே ரிவர்ஸ் போட்டுட்டேன். மறுபடியும் நியூட்ரல் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் நியூட்ரல் பண்ணாலே போதும், லாக் வந்து மறுபடியும் ஆகிடும் ஆட்டோமேட்டிக். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோவும் நான் இன்னும் நல்லா
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.